ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த யோவான் எழுதின 1 நிருபத்திலிருந்து நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கும்போது, அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவன் என்ற பெயரை யோவான் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கண்டது, நாங்கள் கேட்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, கைகளினாலே தொட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். லூக்கா 7 அதிகாரம் 11 வசனம் முதல் 17 வசனம் வரை வாசிக்கும்போது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட நாயின் என்னும் ஊருக்கு அருகில் வந்தபோது அவருக்கு எதிராக மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாய் தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த வாலிபனுடைய தாயார் அழுது கொண்டு இருந்தார்கள். அந்த தாயாருக்கு அது ஒரே மகன். அந்த தாயாரோ ஒரு விதவை. எதிர்கால நம்பிக்கையற்ற வாழ்க்கை. தனக்கு நம்பிக்கை இருந்த ஒரே மகன் அவனும் மரித்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாயாரிடத்தில் வந்து அழாதே என்று பாடையை தொட்டார். அந்த தூக்கி கொண்டிருந்த பாடையை தூக்கி கொண்டிருந்தவர்கள் நின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வாலிபன் எழும்பினான். அல்லேலூயா! இதுதான் ஆண்டவர் செய்கிறதான அற்புதம். ஜீவன் உண்டாயிற்று. யோவான் சொல்லுகிறார், அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், அந்த ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய் இருக்கிற நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன் குறித்து நாங்கள் சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதுக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம்? எங்களோடு கூட நீங்களும் ஐக்கியமாக இருக்கும்படிக்கு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், பிதாவாகிய தேவனோடும், இயேசு கிறிஸ்துவோடும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். அவர் கேட்டதையும் கண்டதையும் எதுக்கு அறிவிக்கிறார்? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட உண்டாகும்படியாக. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் அளிக்கிறவர். எந்தெந்த இடத்துலெல்லாம் ஜீவன் அற்று இருக்கிறதோ, செத்த நிலைமையில் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர், உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா! எந்த நிலைமையும் மாறும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஆண்டவர் குணமாக்குவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது என்னது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இப்போ சூரியனை எடுத்துக்கொண்டோம் என்றால், சூரியனில் ஒரு திடத்தன்மை இருக்கிறது, அதுவும் சூரியன் தான். சூரியன்லேருந்து நமக்கு வெப்பம் வருது, அதுவும் சூரியன் தான். சூரியனிடத்துலேருந்து நம்ம ஒளியை பெறுகிறோம், அதுவும் சூரியன் தான். ஒளி, வெப்பம், அதில் இருக்கிறதான திடத்தன்மை. அதே போல் கடவுள் 3 விதமாக 3 பரிமாணங்களிலே பிரிந்து இருக்கிறார். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது பிதா உங்களுக்கு இடத்துல, இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வரும்போது அவர் தனியாக வருகிறவர் அல்ல, அவரோடு கூட பிதாவும் சேர்ந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வரும்போது அவர் தனியாக வருகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஏதோ பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கொடூரமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் சாஃப்டாகிட்டார், அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார். அதே தேவன் பார்வோனுக்கு விரோதமாய் தன்னுடைய யுத்தம் செய்து தன்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த அதே வல்லமையுள்ள தேவன் அதே வல்லமையோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஏதோ சாதாரணவர் அல்ல, அவர் அதே வல்லமை நிறைந்தவராய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செத்த நிலைமைகள் மாறும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாரும் என்று சொல்லும்போது அவர் உங்களுக்குள்ள வந்து செத்த நிலைமைகளை மாற்றுவார். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவன் அளிக்கிறவர். 2வது யோவான் சொல்லுகிறார், அதே அதிகாரம் 5வது வசனத்தில், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் சிறிதளவும் இருள் இல்லை. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் சிறிதளவும் கொஞ்சம் கூட இருள் இல்லை.
அப்போஸ்தலர் 10:38 அவர் தெய்வனோடு கூட இருந்தபடியினால நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்டு இருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் எங்கெல்லாம் சென்றாரோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார், நோயோடு கூட இருந்தவர்களை குணமாக்கினார். மார்க் 5:25 34 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்றும் குணமாகாமல் ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு கூட இருந்தவள் இயேசுவை பற்றி அறிந்து அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு நான் சொஸ்தமாவேன் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பாடு நீங்கிற்று, அவள் சொஸ்தமானாள். ஆண்டவர் அவரு நம்மக்கிட்ட வந்தாலும் அற்புதம், அவரை நம்ம தொட்டாலும் அற்புதம். அதான் ஒளி வரும்போது இருள் அகலும். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்களை அவர் மீட்டார், அவர் அதில் இருந்து விடுவித்தார். நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள பிசாசு பிடித்திருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்குள்ளே வாருங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க என்று நீங்கள் கேட்கும் போதே அந்த விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் உங்களை ஒளியாய் மாற்றி மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் பிரகாசிக்கும்படி வைப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உங்களுக்குள்ளே அவர் வந்து முதலாவது உங்களில் உள்ள இருளை நீக்கி அடுத்ததாக உங்களை பிறருக்கு வெளிச்சமாய் மாற்றுவார். அவ்வளவு வல்லமையுள்ளவர். ஒளி நம்முடைய தேவன் ஜீவன். இரண்டாவது நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளி. மூன்றாவது அதே அதிகாரம் 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பதற்கு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டார், என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவிட்டார். ஆனால் நான் இனிமேல் தவறு செய்துட்டேன்னா என்ன செய்கிறது? நான் இனிமேல் விலகிட்டேன்னா என்ன செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்றதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்திரன் அல்ல. அவர் என்ன சொன்னார் அதை செய்வார். நான் மன்னிப்பேன் அப்படின்னா மன்னிப்பார். நான் சுத்திகரிப்பேன் அப்படின்னா அவர் சுத்திகரிப்பார். அவர் சுத்திகரிக்கிறவர். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். முதலாவது பார்த்தோம், அவர் நமக்கு ஜீவன் அளிக்கிறவர். ஜீவன் செத்த நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில் வந்து செத்த நிலைமையை மாற்றுவார். இரண்டாவது ஒளி நம்முடைய வாழ்க்கையில் செத்த நிலைமையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை விலக்கி நம்மை மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறவர். மூன்றாவது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். எதுக்கு? நம்மை சுத்திகரிப்பதற்கு. நம்மை சுத்திகரிப்பார். ஒவ்வொரு நாளும் இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். நம்மளை ஒவ்வொரு நாளும் உருமாற்றி கொண்டே இருப்பார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும், எந்த அநியாயமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மன்னிக்க முடியாத அநியாயம்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லா அநியாயங்களும் நீக்கி அதை நம்ம விட்டு நீக்கி அப்புறப்படுத்தி நம்மை சுத்திகரிப்பார். பாவமற்றவர்களாய் நம்மை மாற்றுவார். நீதிமான்களாய் நம்மை நிற்க செய்வார். 3 காரியங்களை பார்த்து அடுத்தது நான்காவது 1 யோவான் 2:1 சொல்கிறது, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. லூக்காவில் 6 முதல் 9 வரை வாசிக்கும் போது அங்கு ஒரு ஊமை ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்று இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை பார்த்த அந்த எஜமானன், இது ஏன்பா
இந்த நிலத்தையும் கெடுத்துட்ருக்கு, 3 வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன், இதில் ஒரு கனியும் இல்லை, இது வெட்டி போடு அப்படின்ட்டு தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்லும்போது அவர், ஐயா இந்த 1 வருடம் மாத்திரம் இருக்கட்டும், நான் இதற்கு சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், அது கனி கொடுக்கும், கனி கொடுக்கலன்னா நம்ம வெட்டிடலாம் என்று சொன்னார். இதுதான் பரிந்து பேசுதல். பரிந்து பேசுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினான். சோதோம் கொமோரா அழிக்க ஆண்டவர் திட்டம் பண்ணின போது லோத்தின் நிமித்தம் ஆபிரகாம் பரிந்து பேசினான். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக பரிந்து பேசினான். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவர் யோபுவோ ஆபிரகாமோ மோசேயோ இல்லை. உங்களுக்காகவும் எனக்கும் பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் எந்த சூழ்நிலையிலும் பரிந்து பேசுவார், எந்த நிலைமையிலும் பரிந்து பேசுவார். நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை, இவனுக்காக நான் ஜீவனை கொடுத்துருக்குறேன், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புகிறதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புகிறதில்லை. அவன் திருந்தி நீதிமானாகணும், நீதியை செய்யணுன்ட்டு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் பரிந்து பேசுகிறவர், ஜீவன் கொடுக்கிறவர், ஒளியாய் இருக்கிறவர், நீதியை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவர், பரிந்து பேசுகிறவர். 5ஆவதாக அடுத்த வசனத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன் ஆண்டவர் பலியாக தன்னை அர்ப்பணித்தார்? ஏன் ஆண்டவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு ஏதோ ஆண்டவர் உங்களை பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்னா சும்மா சரி பரவாயில்ல, செஞ்சுட்டேன், ஓகே மன்னிச்சிட்டேன், சரி பரவாயில்ல, இனிமேல் செய்யாத, அப்படி சொல்கிறது இல்லை. அந்த பாவத்தினுடைய வேர், அந்த பாவத்தினுடைய கான்சிக்வன்சஸ், அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த மரணத்தை, அந்த கூரை சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். அது பாவத்துக்கு அந்த பலன் இல்லாமலே செய்து விட்டார். பாவத்தின் வல்லமை இல்லாமல் செய்து விட்டார். நீ செய்த பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், இனி அந்த பாவத்தின் நிமித்தமாக வருகிற எந்த சாபமும் உன்னை தொடர முடியாது, பாவத்தின் நிமித்தமாக வருகிற மரணம் தொடர முடியாது என்று சொல்லி அவர் தாமே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நம்முடைய தேவன் எதற்காக செய்தார், இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் நம்மேல் வைத்த அவருடைய அளவில்லாத அன்பு. ஆகவே நாமும் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கவும் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தை நமக்கு நல்ல முறையில் தியானிக்கும்படியாய் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கும்படியாய் ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ளவர், நீர் ஒளியாய் இருக்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்குகிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக கிருபாதார பலியாக இருந்தீர் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, அருமையாக கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் வசனங்களை நாங்கள் தியானித்து இன்னும் உண்மை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை, கிருபைகளை தாருங்க. உங்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்றென்றும் இன்றுமாய் வெளிப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.